விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயாவை ஆதரித்து விழுப்புரம் மாவட்டம் திருவாமத்தூர் பகுதியில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டார். தெரியுது கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறார்கள், அது குற்றம். குடிச்சு செத்து போறான், அதுக்கு 10 லட்சம். கொடி அநீதி. ஒரு தொழில் செய்ய போன பட்டாத்து தொழிற்சாலையில் விபத்து, பெரிய இடர், அது விபத்து, ஆக்சிடென்ட். அவனுக்கு 3 லட்சம், அவனுக்கு 10 லட்சம். பட்டாசு தொழிற்சாலையில் வேலை செய்கிற தொழிலாளியை விட அதை விட உயர்ந்தது சாராயம் குடிப்பது. சாகித்ய அகாடமி விருது பெற்றவனுக்கு 25,000, சாராயம் குடிச்ச செத்தவனுக்கு 10 லட்சம். இப்போ சாகித்ய அகாடமி விருது பெறுவதை விட சாராயம் குடிப்பது. அவர் எழுதுறாங்க, ராகவன் தலைவரை பற்றி எல்லாம் எழுதியிருக்கிறாரு, வாழ்வு மரணம்னு தலைவரை பற்றி. அதுல அவர் அந்த எழுத்தாளர் சொல்றாரு, எழுதுறதை விட சாராயம் குடிக்கிறது சரி, ரொம்ப பெருமையானதுதான் போல இருக்கு. இது என்ன வெளிப்படையாகவே அநீதி. அதான் சொல்றாங்க, டாஸ்மார்க் போனா பாட்டிலுக்கு 10 ரூபா, கள்ளச்சாராயம் குடிச்சா பாடிக்கு 10 லட்சம். அப்ப எது மேன்மையானதுங்கிறத நீ தான் முடிவு பண்ணிக்கணும். முதலமைச்சர் ஸ்டாலின் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணத்தால் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் தொடர்பான வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவையில் தேர்தல் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலையிடம் முதலமைச்சர் அமெரிக்கா செல்ல இருப்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. ஆனால் ஒரு முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு செல்வது எந்த விதத்திலும் தவறு கிடையாதுங்க. நான் முதலமைச்சர் வெளிநாடு போகணும், மக்களை பார்க்கணும், குறிப்பாக முதலீடுகளை கொண்டு வரணும். ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் ஒரு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் போனதை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்காம தொடர்ந்து வெளிநாட்டு பயணம் போகிறாங்க. உதாரணத்துக்கு துபாய் போனாங்க. துபாய் போயிட்டு வந்ததில் அவங்க கமிட்மெண்ட் என்ன? 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அவங்க கமிட்மெண்ட் என்ன? எந்த நிறுவனத்திலிருந்து பணம் வந்திருக்கு, எத்தனை வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறாங்க? கிடையாது. அதே போல் சிங்கப்பூர் போனாங்க, ஜப்பான் போனாங்க. அது கமிட்மெண்ட் என்ன? எவ்வளோ பணம் வந்திருக்கு? நன்றிங்கண்ணா, எவ்வளோ பணம் வந்திருக்கு, அதனால் எத்தனை வேலை வாய்ப்பு உருவாயிருக்கு? இல்லை. ஆனால் அரசு செலவில் முதலமைச்சர் ஒரு பயணமாக இத்தனை IAS அதிகாரியை கூட்டிகிட்டு போகும்பொழுது மக்கள் அக்கௌண்டபிலிட்டியை கேட்குறாங்க. மக்கள் கேட்குறாங்க, இதுவரை 3 ஆண்டுகளில் முதலமைச்சர் சென்ற பயணத்தினால் தமிழக மக்களுக்கு கிடைத்த லாபம் என்னன்னு கேட்டிங்கன்னா, துபாயிலிருந்து 1 ரூபா வரலிங்கண்ணா, ஜப்பான் வரல, சிங்கப்பூர் வரல, உலக முதலீட்டாளர் மாநாட்டை பற்றி நமக்கு தெரியாது. கிட்டத்தட்ட அதுவும் 6 மாதம் ஆகிற காரணத்தினால இன்றைக்கி அவங்களும் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். எதுவுமே கொடுக்காம முதலமைச்சர் தொடர்ந்து வெளிநாட்டு பயணம் செல்வதனுடைய மர்மம் என்ன அப்படிங்கிறது தான் ஒரு சாதாரண மனிதனுடைய கேள்வியாக இருக்குது. டாஸ்மாக் வருவாய் வெளிப்படையாக இல்லை என்று CAG வெளியிட்ட அறிக்கை தொடர்பாக கருத்து தெரிவித்த அண்ணாமலை இது எதிர்பார்த்த ஒன்றுதான் என கூறினார். அக்கவுண்டிங் டிரான்ஸ்பரன்சி இல்லை என்று, குறிப்பாக டாஸ்மார்க்கு வரக்கூடிய வருமானம் அவங்க காட்டக்கூடிய கணக்கு வெளிப்படைத்தன்மையாக இல்லை என்பது சொல்லியிருக்காங்க. தமிழக அரசை பொறுத்தவரை, டாஸ்மார்க்கை பொறுத்தவரை அங்கே இருக்கக்கூடிய பல விஷயங்களை மறைக்க வேண்டும் என்பதற்காக உங்களை போன்ற என்னை போன்ற சாதாரண குடிமகன் ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்டை எடுக்கிறதே எங்கள் கஷ்டம். அதனால் CAG இது போன்ற அறிக்கை கொடுத்திருப்பது ஆச்சரியம் இல்லை, அது எக்ஸ்பெக்டட் தான். சென்னை துறைமுகத்திற்கு செல்லும் கண்டெய்னர் லாரி ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தி காசிமேடு துறைமுக காவல் நிலைய போலீசாரிடம் லாரி உரிமையாளர் கூட்டமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீஞ்சூர், மாதவரம், பொன்னேரி, மணலி, திருவொற்றியூர் பகுதியில் இருந்து இயக்கப்படும் கண்டெய்னர் லாரி ஓட்டுநர்களை இரவு நேரத்தில் வழிமறித்து கஞ்சா போதையில் மர்ம நபர்கள் கத்தியை காட்டி மிரட்டி செல்போன் மற்றும் பணத்தை திருடிச் செல்வதாக அவர்கள் போலீசாரிடம் புகார் தெரிவித்துள்ளனர். இரவு நேரங்களில் துறைமுகத்திற்கு செல்லும் கண்டெய்னர் லாரி ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் வகையில் சூரிய நாராயண சாலை முதல் துறைமுக 0 கேட் வரை காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். இது கடந்த ஒரு வருஷமா நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல கார்பரேஷன் கடந்த 1 மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த பொது விளக்கை போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இங்க விளக்கே இல்லாம இருந்தது. 2 பேர் அட் டைம்ல டிரைவர் கிட்ட கத்தியை காட்டி பணத்தை பறிமுதல் பண்ணி அவரோட செல்போனை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இமிடியேட்டா அவங்க டிரைவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த சம்பவம் நடக்கும் போது 100 கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சம்பவ இடத்துல அந்த பையனை ஒருத்தனை ஸ்பாட்லயே பிடிச்சாங்க, காவல்துறை அதிகாரி பிடிச்சாங்க. மேலும் 2 நபர்கள் மேல ஒரு தனிப்படை விசாரிச்சு இன்னைக்கு நைட்டு அவங்களை எல்லாம் தூக்கிட்டு நாளைக்கு ரிமாண்ட் பண்றோம்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சார் அஷூரன்ஸ் கொடுத்திருக்காரு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் அன்புமணியை ஆதரித்து கொட்டும் மழைக்கு நடுவே பிரச்சாரம் செய்த அன்புமணி ராமதாஸ் காசு பணத்திற்கு மயங்காமல் மாம்பழம் சின்னத்திற்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பணம் மூட்டை எடுத்துட்டு வருவானுங்க, சாராயம் கொடுப்பான், என்னென்னமோ பண்ணுவானு. இது இடைத்தேர்தல் ஆச்சு, நம்ம கடந்த நாள் பார்த்துட்டோம். கடைசியில அதை கொடுப்பான், இதை கொடுப்பான், என்னென்னமோ கொடுப்பான். அதை கொடுக்கறது நீங்க வாங்கிப்பீங்களா வாங்க மாட்டீங்களா எனக்கு தெரியாது. குறிப்பா பெண்களுக்கு சொல்றேன்,
ஒட்டுமொத்த ஓட்டு மட்டும் மாம்பழத்துக்கு நீங்க போடணும். இது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், ஐயாவுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். சென்னை கிண்டி ஐஐடி வளாகத்தில் உணவில் உப்பின் பங்கை குறைப்பது தொடர்பாக மருத்துவ வல்லுநர்களுக்கான கருத்தரங்கம் நடைபெற்றது. நாடு முழுவதிலும் இருந்து வந்திருந்த மருத்துவர்கள் இதில் பங்கேற்றனர். உணவில் உப்பின் அளவை அதிகம் சேர்த்துக் கொள்வதால் உயர் இரத்த அழுத்தம், இதய நோய் மற்றும் கால்சியம் குறைபாடு போன்ற உபாதைகள் ஏற்படுவது குறித்து அவர்கள் விளக்கி கூறினர். கடைகளில் வாங்கும் பீட்சா, பாஸ்தா, லேஸ் போன்ற உணவுப் பொருட்களில் அதிக அளவு உப்பு உள்ளது என்றும் உப்பின் அளவை அதில் குறிப்பிட வேண்டும் என சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு உணவு பாதுகாப்புத்துறை மூலம் வலியுறுத்தி வருவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். கோயம்புத்தூர் கொடிஷியா மைதானத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான MRF சூப்பர் கிராஸ் சாம்பியன்ஷிப் மோட்டார் சைக்கிள் போட்டிகளில் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் 80க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். 9 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டிகளில் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த ஷ்லோ கார்பட்டே ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றார். வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பரிசுகள் வழங்கினார். Remember how we going to go on to number one. Turn number one, who's going to get on to the whole shot? That's what we're going to. 21 looks to have a goal shot. Not, it's too early days. There's a fall. Kathleen Raymond has got entangled. She will. Darshit Chavan is also involved. That's not the start Darshit Chavan wanted. Darshit Chavan has he start back again? Yes, he possibly has. Carpet number 5 has the whole shot. தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளிமலையில் உள்ள சுருளி வேலப்பருக்கு பால், தயிர் உள்ளிட்ட 21 வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் 108 விதமான மூலிகை பொருட்களால் நீராட்டுதலும் தொடர்ந்து மலர் அலங்காரமும் தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. பின்னர் உச்சிமலையில் உள்ள அஷ்டலிங்கத்திற்கு மூலிகை பொடிகளால் அபிஷேகம் நடைபெற்றது. சென்னை சமிர்தா குழும நிறுவனங்களின் புதிய லோகோவை தலைவர் பூமிநாதன் மற்றும் நடிகை ஸ்ரீலீலா ஆகியோர் வெளியிட்டனர். நேரமும் வாய்ப்பும் கிடைத்தால் தமிழ் சினிமாவில் நடிக்க ஆர்வமாக இருப்பதாக கூறினார். தனது ரோல் மாடல் நயன்தாரா என்றும் ஸ்ரீலீலா கூறினார். So I'm still doing my medicine and both I do with dead passion. So Nijama, I think a lot of people have been asking and I have been waiting. So with God's blessings, appadi I'm waiting to surprise everybody if they are kind enough to receive me. வேலூர் காட்பாடி ரயில் நிலையத்தில் பைக் திருட்டில் ஈடுபட்டு வந்த 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இருசக்கர வாகனங்கள் திருட்டு குறித்த புகார்களை அடுத்து போலீசார் கண்காணிப்பு மேற்கொண்டு வந்தனர். வாகன சோதனையின் போது 2 மோட்டார் சைக்கிளில் வந்த 3 பேரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த 2 வாகனங்களில் ஒன்று திருடிய மோட்டார் சைக்கிள் என தெரியவந்தது. இதையடுத்து வினோத்குமார், கோவிந்தராஜ், விஜயகாந்த் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் மீன் வளத்தை அழிக்கும் கும்பல் மீது மீன்வளத்துறை நடவடிக்கை மேற்கொள்ள மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுமார் 15,000 ஹெக்டேர் நீர்ப்பரப்பை கொண்ட மேட்டூர் அணையில் தற்போது 40 அடிக்கும் கீழே நீர்மட்டம் சரிந்துள்ளது. இந்த நிலையில் பன்னவாடி பரிசல் துறை பகுதியில் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிக்கும் நபர்கள் வலையில் சிக்கும் சிறு மீன்களை கரையிலேயே வீசிவிட்டு செல்வதால் அணையின் மீன்வளம் குறைவதோடு சுகாதார சீர்கேடும் ஏற்படுவதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டில் சட்டம் பயிலும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் அடுத்த 20 ஆண்டுகளில் நீதித்துறையில் 70 முதல் 80% பெண்கள் பணியாற்றுவார்கள் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதி சுந்தரேஷ் தெரிவித்தார். சேலம் கோரிமேடு பகுதியில் உள்ள தனியார் சட்டக்கல்லூரி விழாவில் பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவால் வழக்கறிஞர்கள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் தமிழக சட்ட அமைச்சர் ரகுபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் அண்ணா விளையாட்டரங்கில் சிறுவர்களுக்கான மாநில அளவிலான மின்னொலி கால்பந்து போட்டி நடைபெற்றது. 11 வயது, 13 வயது, 15 வயதிற்கு உட்பட்ட பிரிவுகளில் ஏராளமான அணிகள் கலந்து கொண்டன. அந்தந்த பிரிவுகளில் முதலிடம் பிடித்த கடலூர், தஞ்சாவூர், சென்னை பகுதிகளைச் சேர்ந்த அணிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ், கூடுதல் ADSP அசோக் குமார் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கினார்கள். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையால் குற்றாலம் அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அலைமோதுகிறது. மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகள் தாராளமாக குளிக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.